ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரிஸ் ஹாபி லாபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இங்கே சைனாவில் வந்துட்டு யங் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்தது. அதில் பவிஷ்னாவும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவள் வந்து ஸ்டால் வந்து போட்டிருந்தா. ஸோ அதில் வந்து நிறைய கான்செப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பழைய புக்ஸு, டாய்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ணலாம், நீங்களே ஹேண்ட்மேடாக அதை பண்ணி வந்து சேல் பண்ணலாம், இல்லை வாங்கி எதாவது சேல் பண்ணலான்னு கான்செப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பவிஷ்னா வந்து எல்லாமே ஹேண்ட்மேடாக அப்ளை பண்ணணும் அப்படி டிசைட் பண்ணினா. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணால், எப்படி ஸ்டால் வந்து ரன் பண்ண இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவிஷ்னாக்கு வந்து ஆர்ட்லேயும் பேக்கிங்லேயும் வந்து ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி, அது ரிலேட்டடாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஐடியா கொடுத்தேன். பவிஷ்னாவும் அவளுக்கு தோன்ற ஐடியாஸ்லாம் சொன்னால் அதை வச்சு நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பவிஷ்னாவோட ஏஜில் இருக்க கிட்ஸ்னால் என்னென்ன வந்து செய்ய முடியுமோ அது மாதிரி வந்து வாங்கிக்கிட்டு எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒன்று மட்டும் சாம்பிளுக்கு பவிஷ்னா வந்து ரெடி பண்ணிக்கிட்டா. அதை வந்து சாம்பிளாக வந்து டிஸ்பிளேக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, ரிமைனிங் வந்து இந்த மாதிரி தான் செய்யணும்னு அவள் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று மட்டும் வந்து செஞ்சுட்டோம். இப்போ பவிஷ்னா செய்கிறது வந்து காஃபி கப்போட கோஸ்டர், டீ கப், காஃபி கப்லாம் வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செட்டாக வந்து ஆன்லைனில் வந்துட்டு கிடைக்குது. ஸோ ஸ்டால் போடுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இருந்தே பவிஷ்னாவோட ஒர்க்லாம் வந்து ஒன்றா செய்ய வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டா. நானும் வந்து அவள் கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஸ்ட்ரைட்டாக வெரி குட், ஆசம், சூப்பர் சூப்பர், பண்ணு. அந்த ட்ரேவை கையில் பிடி, ஒன்றும் ஆகாது, கை கழுவிக்கலாம். வாவ், பியூட்டிஃபுல் பவிஷ்னா. கோஸ்டர் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ண வந்துட்டு வச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பெயிண்டிங்கை வச்சும் பண்ணலாம், மார்க்கர் வச்சும் வந்துட்டு பண்ணலாம். கரம் இது மாதிரி வரையணுமா? இரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பெருசாக போடுவோம். அப்போ பாடி வந்து இது எப்படி பட்டோ வருஷம் கை மாட்டலல்ல. எரேசர்டா. பேக் வந்து கொஞ்சம் ரஃப்பான கிளாத்தாக இருந்தனால ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதனால நான் பென்சில் வச்சு அந்த அவுட்லைன்ஸ் மட்டும் லைட்டாக வந்து போட்டு கொடுத்துட்டேன். சிக்கச்சு சொல்ல கரோமி எழுதவில்லையே. நான் கரோமின்னு எழுதி தரேன். பபிள் அதே மாதிரி. ஓகே, ஏய் அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. டண்டடே பிரிச்சிட்டா. எங்க கரெக்டாக இருக்குடா, வெளியே டார்க்காக உள்ள லைட்டாக கரெக்டாக இருக்கு பவேஷ். இதுக்கு இந்த ப்ரஷ்ல பண்ணுடா, பட்டையாக தானே வேணும், எதோ ஈஸியாக இருக்கும். சூப்பராக இருக்கு பவேஷ். இன்னும் நேம் மட்டும் எழுதிரு. இங்கே ரெயின்போலாம் பண்ணணும், சைடில் ஹாட்டின், குட்டி ஹாட்டின். பவிஸுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் இது பண்ணுறதுக்குள்ளார ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. சூப்பர், அழகா இருக்குமா? என்ன அழகா இருக்கு. ஓகேடா, சூப்பர்ரா. ஓகே, அப்படியே வச்சிருக்கா ஆயிட்டும். 2 ஆக்டிவிட்டி பண்ணியாச்சு, அதை அப்படியே வச்சிருக்கா ஆயிட்டும். ஓகே, வச்சிரு. ஆமாம், டயர்டாயிடுச்சு. போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து பண்ணலாம். சாப்பிட்டுட்டு இன்னொரு கிராஃப்ட் வந்து செய்யலான்னு பிளான் வச்சுருந்தோம். பட் வந்துட்டு பாப்பா வந்து சாப்பிட்டது வந்து தூங்கிட்டா. சரி, இந்த டைம் வந்து யூஸ் பண்ணி பேக்கிங் வந்துட்டு பண்ணிடலாம். கிராஃப்ட் வந்து லேட் நைட் ஆனால் கூட சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பவிஷ்னாவுக்கு வந்து கப் கேக் செய்யணும்னு ஆசை. பட் அதுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் யூஸ் பண்ணணும். அவளே பண்ணுற மாதிரி என்ன பண்ணலான்னு யோசிச்சு தான் வந்து குக்கி பண்ணலான்னு சொன்னேன். ஸோ சாக்கோ சிப் குக்கி வந்துட்டு எக் அண்ட் எக்லெஸ் ரெண்டுமே செய்கிறா. நான் உன் கையை சும்மா பிடிச்சிருந்தேன், நீ தான் தள்ளின, நான் பண்ணல. இதை இங்கே மட்டும் கையை சப்போர்ட்டுக்கு பிடிச்சிருந்தேன். எங்க பட்டர் இதாயிருமா, இங்கே கீழே விழுந்துருமோன்னு சும்மா பிடிச்சி, அவ்வளவுதான். ஆமா, பேக்கர். சாக்கோ சிப் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஐ திங்க் போடுண்டா. ஐ திங்க் இன்னும் கொஞ்சமா. சரி போடு. ஆமா, இன்னும் கொஞ்சம் போட்டு. மூஞ்சி சைஸ்க்கே இருக்குமா? அழுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுரு, எடுக்காத.
ஷேப் அழகாக வந்திருக்கு. பட் இருடா, எடுக்க முடியுமான்னு தெரிலடா. எடுத்து பார்க்குறேன்டா. சாரிடா. ஓகே, வாவ், இட் கம்ஸ் குட். ஓகே, பாருங்க, சக்ஸஸா வந்து நானே ஒன்று எடுத்துட்டேன். ஓகே, சரி, இதெல்லாம் கொண்டு போய் எடுத்த இடத்துல கொண்டு வச்சுட்டு வாங்க போங்க. நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். இடிச்சு கடை சேர்த்தேன். இது எல்லாத்தையும் கொண்டு போய் எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடும். ஓகே, ஒர்க் பண்றதோட முக்கியம் க்ளீன் பண்றது. புரியுதா? ஸ்பேஸ் வந்து க்ளீனா வச்சிருக்கணும். நம்ம அச்சீவ் பண்ணனும்னா அத ஹார்ட் வர்க் பண்ணி முடிதா பாங்க தெரியுது. போட்ரு பேசுங்க. நம்ம அச்சீவ் பண்ணனும்னா அதுக்கு வந்து ஹார்ட் வர்க் பண்ணனும். ஓகே, டன். மெதுவா சோவா பண்ணணும். அது என்ன கடப்பாறையை ஊத்துற? பல்ல கடிச்சு போதுண்டா. வர போகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டும். சரி போ, பரவாயில்ல, வந்துட்டு போகுது. யூஸ் பண்ணி இதில் இந்த மாதிரி பண்ண போகிறோம். கிட்டு வந்து அதுக்கான கிட்டு இங்கே இருக்குது. இதுதாங்க லாஸ்ட் கிராஃப்ட்டு. இது பண்ணிட்டா எல்லா வேலையும் வந்துட்டு முடிஞ்சுது. இது வந்து ஒரு நேச்சுரல் சீனரி மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ளூவே வந்துட்டு கலர் க்ளூவாக வந்து கொடுத்துட்டாங்க. க்ளூவாகவே யூஸ் பண்ணிக்கலாம், பெயிண்ட் மாதிரி 2-in-1 மாதிரி வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நானும் பவிஷ்னாவும் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. ஸோ அது மாதிரி நம்மளும் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பார்த்து வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இங்கே வச்சு மட்டும் தரேன். எனக்கே பயமாக இருக்குடா. அப்புறம் எப்படி போடணும்? பின்னாடி அந்த போர்டு எடுத்து அழுத்தணுமா? கையில் ஒட்டுது. அங்கே ஏதாவது வச்சிடலாம். கொஞ்சம் மேலே வைடா, அங்கே ஸ்டோன் ஒட்டணும்டா. வச்சிரு சைடாக. எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்து ஒட்டு. ஓகே, ஒட்டு. எதுவும் இருக்காது. ஒட்டு. போதும். நினைச்சேன் இந்த வேலையை பண்ணுவேன். நான் நினைச்சேன். இரு. அவ்வளோதான். இந்த கிராஃப்ட்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த கிளிட்டர் ஒரு பேக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பவிஷ்னாட்ட கொடுத்து போடுனா டப்பு நல்லா ஒரே இடத்துல கூட்டிட்டா டக்குன்னு டென்ஷன் ஆச்சு. அப்புறம் கரெக்ட் பண்ணியாச்சு. ஐயோ, மினிக்குதுமா. ஆக்சுவலாக ஸ்டால் வந்து சாட்டர்டே போட வேண்டியது. நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா தேர்ஸ்டேவே வந்து எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா ஃப்ரைடே வந்து எங்களுக்கு வந்து விசா ரெனியூவல் வந்துட்டு இருந்தது. அதுக்கு போயிட்டு வந்தோம்னா அதுலேயே டைம் வந்து ஃபுல்லாக போயிடும். வீட்டில் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு முதல் நாள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். குக்கி எல்லாம் ரெடியாக பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். ஃப்ரைடே நைட் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக செலோட்டே போட்டு ஒட்டி தேங்க்யூ ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டு எல்லாமே வந்து பேக்கில் எடுத்து பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக ஒரு 8 o'clockலாம் வந்து வீட்டில் வந்து கிளம்புற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டே எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக பேக் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு.
ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க. இல்லை வந்து நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்க. ஒன்று வந்து A3, ஒன்று வந்து A4 பேப்பர். அதுக்கப்புறம் ஸ்கேனர் மாதிரியும் இருக்கு. பண்ணால் காசு கட்ட முடியுமா? அதனால வந்து இதை வந்து ஸ்கேன் பண்ணி அம்மா ஃபோனுக்கு வந்து வந்துடும். பவிஷ் வந்து எவ்வளோ மூச்சு வாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. பேக்ரவுண்டில் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து டிவியில் சாங் வந்து ஓடிட்டுருக்கா. அப்போ நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை. இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். ஓகேங்க. அப்புறம் மார்னிங் வந்து ஈவெண்ட்டுக்கு டைமிங்க்கு காலையில் 7:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு 8 மணிக்கெலாம் வந்து கிளம்பி வந்துட்டோம். நல்ல நைட்டே ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சனால கரெக்டாக இருந்துச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு வரத்துக்கு. வருஷமும் சதீஷும் வீட்டில் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. சமைச்சு வச்சுட்டு வந்துட்டு எந்திரிச்சா பாப்பாவுக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்த உடனே டேபிள்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத வந்து குரூப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டேபிள் கவர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். போஸ்டர்ஸ்லாம் வந்து எந்த சைஸில் எடுத்துகிட்டு வரணுன்னே தெரில. அதனால் நாங்களாவே 2-3 சைஸில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பவிஷ்னாஸ் பட்டர்ஃப்ளை கார்னர்னு வைக்கணும்னு பவிஷ்னா தான் அந்த நேம் வந்துட்டு சூஸ் பண்ணனா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் சதீஷும் சேர்ந்து எடிட் பண்ணி இது ரெடி பண்ணி கொடுத்தோம். லிசன் இட் ஓகே ஓகே 8 minutes ஸ்டார்ட் ஆக போதாண்டா தாங்கும். ஓகே பாப்பு. ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட் நடக்கிற இடம். நாங்கள் எங்களோட டேபிள் செட்டப்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா சரி மற்ற கிட்ஸ் வந்து எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துட்டு வந்தேன். அப்படியே வந்து வீடியோ வந்து எடுத்தாச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக நிறையா வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே வந்து ஒன்று வந்து க்ரியேட்டிவாக இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. இப்படி கூட செய்யலாமா அந்த மாதிரிலாம் வந்து யோசனையாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து கடையில் வந்து வாங்கிட்டு வந்து அந்த கிட்ஸ் ஏஜுக்கு தகுந்த மாதிரி வந்து சேல் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ஹேண்ட் கிராஃப்டடாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு பழைய வீட்டில் இருக்கிற புக்ஸு டாய்ஸு அந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணினாங்க. ஸோ ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபுட் ஸ்டாலுமே வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி சாப்பிடாம தான் போனோம். காலையில் போனது டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தான் போய் அந்த வியட்நாம் ஃபுட் கடையில் தான் வந்துட்டு ரோல் மாதிரி வந்துட்டு வாங்கிட்டேன். ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் பவிஷ்னா கிட்ட கேட்டால் அவள் வேணான்ட்டு. அவள் வந்து ரொம்ப பதட்டத்தோடு வந்துட்டு இருந்தால், பயத்தோடு இருந்தால். பாருங்கள் மூஞ்சி ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் எப்படி பேசுவோம் எப்படி வாங்குவாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தா. நாங்கள் வந்துட்டு பயப்படாத, என்ன விற்றாலும் சரி விற்கலினாலும் சரி உன்னால் முடிஞ்சதை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து விட்டுட்டோம். உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு போல்டாக வந்து பேசு, அவ்வளோதான் பேசி நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, அதுவே போதும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தோம். இப்போ பவிஷ்னா எக்ஸ்பிளைன் பண்ணா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அன்னைக்கு. ஸோ அவகிட்ட பேசி சேல் பண்ணோம். அதுக்கப்புறம் பவிஷ்னா வந்து பக்கத்துலேயே இருக்க இந்த ஸ்டாலுக்கு வந்து இவங்க வந்து நெயில் ஆர்ட் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி அந்த பாப்பாவே நெயில் பாலிஷ்லாம் வந்து வச்சு விட்டா. பார்த்து கேர்ஃபுல்லாக எடு, குக்கி உடச்சிடாதாமோ. கட் பண்ணிட்டியா? Oh, try the spin wheel. Wow. One spin wheel chance. Wow, very nice. It's okay. You can try the spin wheel. Thank you. Say thank you. Try spin wheel. Bubble game. Bubble game. Ah, it's interesting. பவிஷ்னா வந்து அவங்க ஸ்டாலில் போய் கேம் விளையாண்டு வின் பண்ணி இந்த பபிள் கன் வந்து வாங்கினா. அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்ம ஸ்டாலில் வந்துட்டு இந்த எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அது வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கே இருக்க டாக்டிக்ஸே வந்துட்டு புரிஞ்சுது. கொஞ்ச நேரம் யாருமே வந்துட்டு வரல. அப்புறமா எல்லாம் அங்கே இருக்கிற என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசிச்செல்லாம் பார்த்துட்டு தான் வந்து புரிஞ்சுது. நம்ம வந்து ஒரு பிளேஸ்க்காக போய் நம்ம ப்ராடக்ட்டை வந்துட்டு சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி பவிஷ்னா வந்து குக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணால் அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட சேல் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண அது எப்படி பண்ணணும்னு.
எட்டிட்டா இந்த பொண்ணு வந்து அந்த மொசைக் கோஸ்டர் வந்துட்டு வாங்கிட்டு போனா வாங்கினது அவளும் வந்து எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே கடையிலே நின்று செஞ்சு பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டா தேங்க்யூ சூப்பர்ரா 5 தானே கரெக்டாக வாங்கலாம் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ நாளாக வீசாட்டில் அந்த QR கோட் காமிச்சோம் பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி தான் அந்த ஆப்பில் தான் வந்துட்டு காசு வந்து பே பண்ணுறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைமாக பவிஷ்னா கையில் வந்து காயின் ருபீஸ்லாம் வந்து வாங்குவோம் ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிட்டா கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்லிடு ஓகே யூஸ் பேஷன் திஸ் ஃபார் 20 சொல்லிடு how much this is சொல்லிடு ஸோ இந்த மாதிரி ஸ்டால் போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்குமே நான் வந்து பவிஷ்னா வந்து எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து செய்ய வைக்கல இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு உனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கா இல்லையான்னு கேட்டேன் அவள் வந்து கண்டிப்பாக நான் வந்து பண்ணணுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவள் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லி நான் அவளுக்கு கொஞ்சம் கூட இருந்து வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணினேன் அவ்வளோதான் நான் வந்துட்டு பண்ணேன் அவளோட ஹார்ட் ஒர்க் தான் அதில் வந்து மெயினாக வந்துட்டு இருக்குது அவள் செஞ்சு எடுத்துகிட்டு போன மாதிரியே வந்துட்டு அவள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அவள் வந்து முக்கால்வாசி ஐட்டம் வந்துட்டு சேல் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணால் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் சவுண்டே வால்யூமே வந்து வெளியே வராமல் இருந்தது போக போக வந்து ஓப்பன் அப் ஆகி சூப்பராகவே வந்து சேல் பண்ணால் இந்த ஈவெண்ட்டோட கான்செப்டே வந்து கிட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறது தான் ஸோ சூப்பராக வந்து சேல் பண்ண பாருங்கள் இந்த லேடிக்கிட்ட கூட சூப்பராக போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள பேசி ஸ்டாலுக்கு வர வச்சு அந்த டீ கப் கோஸ்டர் வந்துட்டு சேல் பண்ணனா அவங்க வந்துட்டு புதுசெல்லாம் எனக்கு வந்துட்டு வேணாம் நீ பண்ணியிருக்கிறதே சூப்பராக இருக்குது அதுவே நான் வந்து வாங்கிக்கிறேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க ஸோ இப்படி தான் ஒருத்தர்கிட்டயா பேசி பவிஷ்னா வந்து அவளோட ப்ராடக்ட்லாம் வந்துட்டு சேல் பண்ணால் அப்புறம் எல்லாம் முக்கால்வாசி சேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவள் இவங்க ஸ்டாலில் போய் இந்த இன்ஹேலர்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்பாவுக்கு வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுவார் இல்லைம்மா அதனால் பார்க்கலான்னு சொல்லி இதில் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கோம் அதில் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கெலாம் வந்து வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க சரி அது அப்பாவுக்காக வாங்கிட்டு போகலான்னு சொல்லி அது வந்து DIY மாதிரி பண்ண வச்சாங்க அதுவும் செஞ்சு வாங்கினோம் ஸோ இப்படி தாங்க சூப்பராக இந்த ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு போச்சு அவள் வந்து பவிஷ்னா வந்து ஏர்ன் பண்ணினதில் அப்படியே பாதி அமௌண்ட்டை வந்து ஹார்ட் டு ஹார்ட் பீப்புளுக்கு வந்து டொனேட் பண்ணிட்டா அதாவது ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க இல்லையா கிட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணியாச்சு ஸோ இந்த வயசுலேயே பவிஷ்னா வந்து இதெல்லாம் பண்ணுறது வந்து அவளுக்கும் வந்து ஒரு லேர்னிங் தான் எங்களுக்கும் ஒரு லேர்னிங் மாதிரி தான் ஒரு லெசன் தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ ரொம்பவே சூப்பராக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு போச்சு வீட்டுக்கு வர வந்து ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு செம பசி வந்தது பார்த்தா செம சர்ப்ரைஸு சதீஷ் வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சிக்கன் வந்து செஞ்சு வச்சுருந்தார் நான் காலையில் ரசம்லாம் வச்சுட்டு போயிருந்தேன் பட் கொஞ்சமாக தான் ரசம் வந்துட்டு இருந்தது இருந்தாலும் செம பசின்னு இருக்கிற ரைஸு ரசம் சிக்கன் எல்லாம் போட்டு நானும் பவிஷும் வந்து வெளுத்து வாங்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ இதோட வந்துட்டு முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஓகே டாடா பாய் I know you told your friend you're not okay and tell me what's wrong and why you never said you felt that way and guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch.